தேனி மாவட்டத்தில் பெய்த மழையால் சின்ன அருவியில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டு சுற்றுலா பயணிகள் குளிக்க 7வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பழனிக்குமாரிடம் கேட்கலாம். பழனிக்குமார், இந்த 7 நாட்களாக தடை விதிக்கப்பட்டிருக்கிறது, இது குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்கள். அபிநயா, தேனி மாவட்டம் கம்பம் அருகே திருவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட வனப்பகுதியில் அமைந்துள்ளது சுருளி அருவி. இந்த சுருளி அருவியானது தேனி மாவட்டத்தின் சிறந்த சுற்றுலா தலமாக மட்டுமின்றி ஆன்மீக ஸ்தலமாகவும் திகழ்கிறது. இதன் காரணமாக இங்கு நாள்தோறும் தேனி மாவட்டத்தை சேர்ந்த ஏராளமான சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் அருவியில் புனித நீராடுவது வழக்கம். இந்த நிலையில்தான் கடந்த அக்டோபர் 17ஆம் தேதியன்று தேனி மாவட்டத்தில் கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக சுருளி அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையின் தொடர்ச்சியாக, அதாவது தூவானம், அரிசிப்பாறை, ஈசக்காடு உள்ளிட்ட மேகமலை வனப்பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக சுருளி அருவியில் அக்டோபர் 18ஆம் தேதியன்று கடும் காட்டாற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு கம்பம் கிழக்கு வனத்துறையினர் தடை விதித்தனர். தொடர்ந்து நீர்பிடிப்பு பகுதிகளான மேகமலை வனப்பகுதிகளில் மழை அளவு குறையாமல் அருவியில் நீர்வரத்து தொடர்வதால் சுற்றுலா பயணிகளுக்கு விதிக்கப்பட்ட தடை 7வது நாளாக இன்றும் நீடிக்கிறது. இது தொடர்பாக வனத்துறை தரப்பில் தெரிவிக்கையில், நீர்பிடிப்பு பகுதியில் மழை அளவு குறையும் வரை இந்த தடை நீடிக்கும் என்பதால் மறு அறிவிப்பு வரும் வரை சுற்றுலா பயணிகள், பொதுமக்கள் என யாரும் சுருளி அருவிக்கு வர வேண்டாம் என அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி பழனிக்குமார்.